கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டினை பலர் விதமாக வரவேற்றிருப்பார்கள். சில இளைஞர்கள் கடற்கரைக்கு சென்று புத்தாண்டை வரவேற்றிருப்பார்கள். நம்மில் பலர் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று புத்தாண்டை வரவேற்றிருப்போம். சில அரசியல் வர்ணனையாளர்கள் உள்நாட்டு வெளிநாட்டு நிலவரம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து கருத்து கணிப்பு வெளியிடுவார்கள். சிலர் இன்னும் இயற்கை சீற்றங்கள் பஞ்சங்கள் எப்படி இருக்கும் என்று சிலர் கணித்திருப்பார்கள். பொருளாதார நிபுணர்கள் இந்த ஆண்டு பொருளாதார நிலவரம் எப்படி இருக்கும் என்று கணித்திருப்பார்கள். மற்றும் சில இயற்கை சீற்றங்கள், விபத்துகள், ஏர் கிராஷஸ், இல்லை எந்த மாதம் எந்த நடக்கும் அப்படி சிலர் தீர்க்க தரிசனமாக கூட உரைத்திருப்பார்கள். புதிய ஆண்டு என்றாலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு. எதை எதிர்பார்க்கிறோம்? இந்த ஆண்டு இப்படி நடந்து விடாதா? இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக இருந்து விடாதா? யாராவது நம்மை பார்த்து நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லிவிட மாட்டார்களா என்று ஏக்கப்பெருமோச்சோடு அனைவர் காத்திருக்கலாம். இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் என்பதை விட நாம் இந்த புத்தாண்டில் எப்படி இருக்க போகிறோம், நமக்கும் கர்த்தருக்குமான உறவு எப்படி இருக்க போகிறது, நமக்கும் கர்த்தருக்குமான தொடர்பு எப்படி இருக்க போகிறது என்று ஒவ்வொரு புத்தாண்டு வருகிறது, புத்தாண்டு செல்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. தொடங்கும் போது எதிர்பார்ப்புக்கும் முடியும் போது அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகும் இல்லையா? அப்போ இந்த வருடத்தில் கர்த்தரோடு கூட நம்முடைய பயணத்தை தொடங்க போகிறோம். லூக்கா 21:36 சொல்லுகிறது, ப்ரே ஆல்வேஸ், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நம்ம எல்லாருக்கும் ஜோம் பண்ண தெரியும். ப்ரேயர் மெண்டாட்ரி. நம்ம காலைல ஜோம் பண்ணுறோம், நைட் ஜோம் பண்ணுறோம், அது நம்மளுக்கு மெண்டாட்ரி, ரைட். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒரு இதய துடிப்பை போல் இருக்கிறது. ஜெபம் ஒரு மனிதனுக்கு சுவாசத்தை போல் இருக்கிறது. ஒரு மனிதன் சுவாசிப்பதற்கு எப்படி ஒரு ஆக்சிஜன் தேவைப்படுகிறதோ அப்படி ஒரு மனிதன் வாழ்வதற்கு ஜெபம் மிகவும் இன்றியமையதாக இருக்கின்றது. ஒருவேளை நமக்கு தொடர்ச்சியான ஒழுங்கான சீரான ஜெப வாழ்க்கை இருக்குமானால் நாம் எப்பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். வேதம் சொல்கிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். அப்போ நிறைவானது என்னங்க? நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோமே, துதிக்கிறோமே, ஆலயத்துக்கு செல்கிறோமே, அவன்கிட்ட கேட்குறோமே, விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்றோமே, இதுதாங்க நிறைவானது. இந்த நிறைவான ஜெபம், இந்த ஜெப வாழ்வு, இந்த மன்றாட்டு அவனோட போராடி யாக்கோபுலாம் பார்த்தீங்கன்னா போராடி மேற்கொண்டார்கள். வேதத்தை ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஜெபித்து தான் ஜெயமடித்திருக்கிறார்கள். இது ஆசீர்வாதமான ஆண்டு, அதிசயத்தின் ஆண்டு, அற்புதத்தின் ஆண்டு, எல்லாம் உண்மைதான். பட் ஹவு டு ரிசீவ் இட், நாம் அதை எப்படி சுதந்திரித்து கொள்ள போகிறோம்? ஜபத்தினால மட்டும்தாங்க. ஏன்னா மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீ என் கூட வரலன்னா என்னை இவ்விடத்துல கொண்டு போகாதிரும். அவன் கானானுக்கு செல்றாங்க. கானான் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசம். அந்த தேசத்தை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணி வைத்து இருக்கிறார். ஆனால் மோசே சொல்வாரு, நீங்க கூட வந்தா நாங்க கானானுக்கு போறோம், நீங்க வரலனா எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்பா, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை விட நீங்க எங்க கூட இருக்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களோட பிரச்சனை எங்களோடு கூட இருக்குது பார்த்தீங்களா? நீங்க என் வலது கருத்து பிடித்து எங்களை பார்த்து நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களே, அது போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் வாக்கு பண்ணி சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. நான் அல்ல, என்னுடைய சமூகம், my presence shall go before thee and I will give you rest. இந்த வருடத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்ல போகிறது. கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தரப்போகிறார். மோசே அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றார் பார்த்தீங்களா? அப்ப ஆண்டவர் ஒரு சீக்ரெட் வச்சிருக்கிறாரு. அவரோட பிரசன்னம் நமக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டுமானால் நாம கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஏசாயால சொல்றாங்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒருவேளை நேற்றுக்கும் இன்றைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, 24க்கும் 25க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம as it is வாழ்ந்து கொண்டு தான் இருக்கோம். நம்ம லைஃப் ஸ்டைல் அப்படியே போய்கொண்டு தான் இருக்கிறது. இல்லை ஒரு சீக்ரெட் என்னன்னா, கர்த்தரை ஜெபம் பண்ணும்போது, அவரை ஆராதிக்கும் போது, கதறி ஜெபிக்கும் போது தாவீது சொல்லுவாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே என் ஆத்துமா உண்மையிலேயே தாகமாய் இருக்கிறது
இருக்கிறது. நமக்கு ஒரு தாகம் வேணுங்க, ஒரு ஏக்கம் வேணும், ஒரு இருப்பம் வேணும். என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த வைராக்கியம் வேணும். இது எப்பொழுது வரும்? கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான். ஜெபம் கர்த்தரோடு நமக்கு ஒரு இனிய உறவை ஏற்படுத்துகின்றது. ஜெபத்தில் நாம் அவரோடு ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிறோம். ஜெபத்தில் கர்த்தருக்கு முழு அன்பையும் நாம் தெரிவிக்கிறோம். ஜெப நேரத்தில் நம்மை அறியாமல ஒரு தேவ வல்லமை நமக்குள் கடந்து வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், மோசே சீனாய் மலையில போறாரு, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறாரு. ஒரு 40 நாட்களுக்கு பிறகு அந்த சீனாய் மலையிலிருந்து மோசே இறங்கி வருகிறாராம். மோசே பார்த்த ஜனங்கள் சொல்றாங்க, மோசேயோட முகம் பிரகாசிக்கிறதை கண்டார்கள். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 30-35 சொல்லுகிறது. அந்த மகா பிரகாசம் மோசேன் முகத்தில் இருந்தது. ஜனங்க சொல்றாங்க, மோசே உங்களோட முகத்தை முக்காடிட்டு கொள்ளுங்க, உங்க முகத்தை கவர் பண்ணிக்கோங்க, நீ முக்காடு போட்டுங்க. ஏன்னா மோசே உங்க முகம் அவ்வளவு பிரகாசிக்கிறது. இந்த புதிய ஆண்டில கர்த்தர் உங்களை எழும்பி பிரகாசி பண்ண போகிறார். ஏசாயா 60 சொல்றாங்களே, ரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. கர்த்தருக்காக, உங்க சபைக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, ஏன் இந்த சொசைட்டிக்காக ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எழும்பி பிரகாசிங்க. ஏன்னா இந்த ஜெபத்தினால் வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதம் ஒன்று என்ன தெரியுமா? அது கர்த்தருடைய பிரகாசம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும், உங்கள் ஊழியத்திலும், உங்கள் பணி ஸ்தலங்களிலும், உங்களோட ஸ்கூல்லையோ, உங்களோட ஹாஸ்பிட்டல்லையோ, உங்களோட ஊழியத்திலையோ, எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் நீங்க எழும்பி பிரகாசிக்க வேண்டுங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. லூக்கா 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகையில், பாருங்க நம்ம ஜெபம் பண்றோம், இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாரா? ஜெபம் பண்ணுகையில் அவரோட முகரூபம் மாறிட்டு அவரோட வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. as he prayed his appearance was altered. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவர் முகரூபம் மாறினது. and his robe became white and glistening. ஆண்டவர் ஜெபம் பண்றாராம், அவர் ஜெபிக்கும் பொழுது அவரோட முகரூபம் மாறிவிட்டதா. ஒருவேளை நீங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க எதையோ பறி கொடுத்தது போல இருக்கிறீங்களா? ஒருவேளை எதையோ சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தூசி விட்டு எழுந்துரு. இதெல்லாம் டஸ்ட். This is like a dust and sand. இதெல்லாம் ஒரு மண், இதெல்லாம் ஒரு தூசி. ஆண்டவர் சொல்றாரு, you arise and shine. நீங்க தூசியிலனா இருங்க, குப்பையிலனா இருங்க, எங்க வேணா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உதறி விட்டு எழுந்துரு. நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ண போறேன். ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் நமக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது அவரோட முகரூபம் மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க. மோசே பாருங்க ஜெபம் பண்ணார். சீனாய் மலையில மோசே ஜெபம் பண்ணார் அப்படி இல்லை. சீனாய் மலையில கர்த்தர் சமூகத்தில் மோசே இருந்தார். அவர் இறங்கும் பொழுது அவரோட முகரூபம் மாறுபட்டது, பிரகாசித்தது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும், உங்கள் கணவரையும், உங்கள் மனைவியையும், உங்கள் குழந்தையையும், உங்கள் குடும்பத்தையும் எழும்பி பிரகாசிக்க வைக்க போகிறார். இதுவரை அடைக்கப்பட்டு இருக்கலாம் வாசல்கள், இதுவரை தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், இதுவரை எதுவோ கிடைக்கவே இல்லை, என் குடும்பம் இப்படிதான் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஒரு கொஸ்டின் மார்க் உங்க வாழ்க்கை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த கொஸ்டின் மார்க்கை ஆன்சரா மாற்றுவதற்கு வல்லவர். அவர் பெரிய விஷயம் ஒண்ணு சொல்லுங்க, ஒரு சின்ன சீக்ரெட், நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, அடையாளங்களை செய்யுங்க. இலவசமா நான் கொடுக்கிறேன், இலவசமா வாங்கிக் கொள்ளுங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் ஆவலோடு காத்திருக்கிறாராம். இந்த வேதத்துல அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஸ்தேவானை குறித்து வாசிக்கிறோம். ஸ்தேவான் பாருங்க, ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த ஸ்தேவானுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இருந்தது, வல்லமை இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 6:5 சொல்லுவாங்க, அவர் விசுவாசத்தில் நிறைந்திருந்தார், வல்லமையினாலே நிறைந்திருந்தால், ஞானத்தினாலே நிறைந்திருந்தால். விசுவாசம், வல்லமை, ஞானம். உங்களுக்குள்ள கொஞ்சம் ஃபெய்த் அப்படி இருந்தா போதும், கொஞ்சம் விசுவாசம் அப்படி இருந்தா போதும். அந்த விசுவாசத்தோடு காரியங்களை செய்யும்போது நமக்குள்ள தேவ வல்லமை கடந்து வந்து விடும். தேவ வல்லமை நமக்கு கடந்து வந்துட்டா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவருடைய ஞானத்தை
நமக்கு தருவார். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதின்னு சொல்றாங்கல்ல, அந்த ஞான வரங்கள் உருவாகும், அறிவு உருவாகும், கிருபை உருவாகும். இதுக்கு ஒண்ணுமே ஆண்டவர் பெரிய பெரிய சீக்ரெட்லாம் சொல்ற பாருங்களேன். ஒரே ஒரு சின்ன காரியம் தான் சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களாம். எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஜெபம் செய்ய வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, யுத்தத்தில் வெற்றி பெறும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த வாழ்க்கையே ஒரு போர்க்களங்க. நம்ம வாழறோம்ல, அப்படி ரொம்ப ஹாப்பியாக ஒரு நாள் வாழறோமா? ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை, பட் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், அதை டிஃபீட் பண்ணுறோம், அதை ஜெயம் எடுக்கிறோம். அதில் தாங்க ரகசியம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை ஒரு போர்க்களம், ஒரு யுத்தக்களம். நம்ம ஒரு யுத்தக்களத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். நம்ம யுத்தக்களத்தில் போயிட்டு சோர்வடையலாமா? பலவீனம் அடையலாமா? அதேரியப்படலாமா? நம்ம தான் யுத்தம் வந்துட்டோமே, யுத்தத்துக்கு வந்து என்ன பண்ணோம்? வெற்றியை சொந்தம் தரிக்கணும். யுத்த களத்தில் போய் நின்றுட்டு சோர்வாவோ அதேரியமாவோ இருந்தால் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? அதனால தான் சொல்றாங்க, அக்கினியா சவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஜெபம் பண்றோமா? நெக்ஸ்ட் ஆண்டவர் சொல்றாரு, அது கூட கொஞ்சம் விசுவாசத்தையும் ஃபெய்த்தையும் என்ன பண்ணீங்க, நீங்க ஆட் பண்ணிக்கங்க. நான் ஜெபம் பண்ண இது நடக்கும். நான் தொட்டா என் கர்த்தர் தொடுவாரு, நான் பேசினா என் கர்த்தர் பேசுவாரு, நான் நடந்தா என் கர்த்தர் நடப்பாரு, நான் சொன்னா என் கர்த்தர் சொல்லுவாரு, அவரோட வார்த்தைகளை என் வாயிலை போடுவாரு. இந்த விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயங்க. இங்க சொல்றாங்க, above all taking the shield of faith, you should taking the shield of faith, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கேடகம் வந்து ப்ரொடெக்ஷன். ஈட்டி அம்புலாம் எதிரியை தாக்கக்கூடிய ஆயுதங்கள். கேடகம் வந்து ப்ரொடெக்ஷன். அந்த கேடகத்தை யுத்த காலத்தில் நிற்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு கையில் கேடகத்தை வச்சுப்பாங்க, இன்னொரு கையில் போர் ஆயுதம் வச்சுப்பாங்க. ஏன்னா இது சேவ் பண்ணுறாங்க, அவங்கள பாதுகாத்து கொள்கிறாங்க. ஸோ அந்த விசுவாசம் பாதுகாப்பு அடையாளமாக இருக்கிறது. இந்த வருஷம் பாதுகாப்பின் வருஷம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழகாக சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிற வருஷம். அது எப்படி நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும்? விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஸோ ஜெபம் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா இந்த யுத்த களத்தில், நம்ம வாழ்கின்ற இந்த போராட்டமான யுத்த களத்தில், நம் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை சுதந்திரிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்றாங்க, praying always with all prayer and supplications in the spirit. ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். மாம்சத்தோடும் ஜெபம் பண்ணலாம், ஆவியிலும் ஜெபம் பண்ணலாம். இன்னைக்கு ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளோடு இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்களேன். இன்னைக்கு என்ன ஜெபம் பண்ண தெரியாதுங்க, எத்தனை மணித்துளிகளை ஜெபம் பண்ண தெரியாதுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இந்த பலன் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். அப்போஸ்தலர் பவுல் சொல்வார்ல, என்னுடைய பலவீனத்தில் உங்களுடைய பலனானது பூரணமாய் விளங்கட்டாண்டவர. அப்பா சில வேலையில என்னால ஜெபம் பண்ண முடியல ஆண்டவரே, பைபிள் படிக்க முடியல ஆண்டவரே, என்னால ரொம்ப நேரம் பாடக்கூட முடியல ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க முடியவில்லை ஆண்டவரே. பலவீனம் இருக்கும், பலவீனம் இருக்கும், சோர்வு இருக்கும், அதைரியம் இருக்கும், குழப்பம் இருக்கும். ஆனால் இங்க சொல்றாங்க பாருங்க, நீங்க சகல பரிசுத்தம் பண்ணும் வேண்டுதல் விழித்து கொண்டிருங்கள், மன உறுதியா இருங்க, பரிசுத்தம் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க. நான் முதல்ல கூட சொன்னேன், ஆல்வேஸ் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள் வேற, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்கேயும் தான் சொல்றாங்க, எபேசியர் 6:18 நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வேதத்துல பல வகையான யுத்தங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் ராஜாக்கள் யுத்த களத்துல வந்தாங்க. ஒரு முறை அவங்க போகும்போது அமலேக்கர் எதிரிட்டு வருகிறார்கள். அப்ப அமலேக்கர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதம் வரும்போது மோசே என்ன பண்ணாராம், மோசே போயிட்டு ஜெபம் பண்றாராம். மலை உச்சியில உத்தரவாதத்தோடு மோசே நிற்கிறாரு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யோசுவா யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தபோது மோசோட கரங்கள் அசந்து போயிற்று, அது தளர்ந்து போயிடுது. ரொம்ப நேரம் அவரால் என்ன பண்ண முடியல, கையை தூக்கி அப்படியே நிற்கவே முடியல. இந்த பக்கம் ஊரும் இந்த பக்கம் ஆரோனும் மோசேன் கரங்களை தாங்கி பிடித்து கொண்டே இருந்தார்கள். அப்படி அவங்க மோசோட கை உயர்த்தப்பட்ட போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள்.
என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆவியானவரே உம்முடைய கரங்கள் என் கரங்களோடு இணைந்து கொள்ளட்ட ஆண்டவரே, உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்கள் என் கரங்களோடு இணைந்து கொள்ளட்ட ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய கரங்களை எந்த வருடம் முழுதும் எதுக்கெல்லாம் பயன்படுத்தினோனோ எனக்கு தெரியாத ஆண்டவரே, இனி உமக்காய் பயன்படுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பாட என் கரங்களை பயன்படுத்து ஆண்டவரே. என் கரங்களில் இருந்து அற்புதங்கள் புறப்படட்டாண்டவர, என் கரங்களில் இருந்து அதிசயங்கள் புறப்படட்டாண்டவர, என் கரங்களில் இருந்து வல்லமை புறப்படட்ட. ஏன்னா இது என்னோட கரல் ஆண்டவர, உம்முடைய கரங்கள் என் கரங்களோடு இணைந்து கொண்டது. மோசையோடு கூட ஊரும் ஆரோனும் அப்படிதான் இருந்தாங்க. அந்த யுத்தத்தில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். யுத்தம் கர்த்தருடையது, அது உண்மைதான். ஆனால் ஜெயிக்க வேண்டியது யார் கடமை? நம்மளோட கடமை. அப்ப நம்ம எப்படி ஜெபம் பண்ணோம்? ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் இது என்ன பண்ண நம்ம ஜெயம் பெற வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இருளின் வல்லமை மேற்கொள்வதற்காக கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமாய் இருக்கிற பிதாவை சோத்தரிக்கிறோம். இந்த இருள் என்னன்னா தெரியுமா? இருள்னா பயம். யாராவது பயம் இல்லாத இருக்கிறாங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான பயம். அது எவ்வளோ ஏஜ்டாக இருக்கட்டும், யங்காக இருக்கட்டும், சின்ன குழந்தையாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். சிலருக்கு ஆஃபீஸ் போனால் பயம், ஸ்கூலுக்கு போனால் பயம், ஹாஸ்பிட்டல் போனால் பயம், இருட்டை பார்த்தா பயம், வருங்காலத்தை குறித்த பயம், கடன்களை குறித்த பயம், ஒரு குழந்தையிலேயேன் பயம், ஒரு திருமணமாகலையேன் பயம், ஒரு வீடு கட்டலையேன் பயம், இப்படியே நான் சென்று விடுவேனா, இப்படியே நான் போயிடுவேனா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல. பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளுங்க. தேவன் பயமுள்ள ஆவியை தராமல் மாறாக பலமும் அன்பும் உள்ள ஒரு ஆவியை தந்திருக்கிறாங்க. நம்ம பயந்து என்னங்க பண்ண போகிறோம்? நீங்கள் பயந்து என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு பயம் இருக்குது, ஓகே ரைட், நீ பயப்படுறீங்க. அது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் தட்? அந்த பயத்தினால ஏதாவது யூஸ் இருக்குதா? நான் பயப்பட ஒரு அற்புதம் நடக்குதுன்னா பரவாயில்ல, ஒன்றுமே இல்லையே. இங்கே சொல்கிறாங்க, இருளின் அதிகாரத்தை நின்று நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறாராம். சில பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள், ஏவல்கள், இப்படிலாம் உலகத்தில் நிறைய இருக்குது. இதெல்லாம் கண்டு என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. ஒரு உடம்பு செல்லன்னு வராங்க, நம்ம ஹீலிங்க்கு ஜோம் பண்ணுறோம். அவங்க நம்ம கிட்ட என்ன தான் சொல்லுவாங்க? எனக்கு ஏதாவது இருக்குதா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நம்ம அவள் பார்த்து சொல்லணும், இதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க இல்லை? ஆண்டவர் நமக்கு எப்படி பயம் வரும்? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என்னாகமம் 23:23 யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இதை கேட்கும் போது ஆமேன்னு சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு இந்த பயம் இருந்தது, பில்லி சொன்ன பயம் இருந்தது, மந்திர தந்திர பயம் இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வார்த்தைகளை கேட்கிற இதே வேளையில தேவ அபிஷேகம் உங்களை நிரக்கும், தேவ வல்லமை உங்களுக்கு மேல கடந்து வரும். இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறிச்சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஸோ எல்லா பயத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? அகற்றி போடுகிறார். மார்க் 14 சொல்வாரு, சத்துருவின் மேல நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறாராம். அவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இன்னும் ஒரு வண்டர்ஃபுல் வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமா கொடுத்துக்கிறார் பாருங்களா. இன் மை நேம் யூ காஸ்ட் அவுட் டெமன்ஸ். என் நாமத்தினால பிசாசை துரத்தலாம், நவமான பாஷையை பேசலாம், எதை வேணா செய்யலாம். In my name, whatever you ask in my name I will provide. என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்ப இருளை நின்று நம்ம என்ன பண்றார்? ஆண்டவர் பிரித்தெடுப்பதற்காக நமக்கு ஜெபம் தேவைப்படுகிறது. இன்னொரு ரகசியம் பாருங்க, இந்த ஜெபத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறதா. சங்கீதம் 47:3 சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு முன்பாக ஜனங்களை கீழ்ப்படுத்துவதாகும். தாவீது சொல்றாரு, ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஜனங்களை வசப்படுத்துறதுன்னு என்னங்க? சில சொல்லுவாங்க, எனக்கு அந்த வீட்டில் போராட்டம், இந்த வீட்டில் போராட்டம், எதிர் வீட்டில் போராட்டம், பக்கத்து வீட்டில் போராட்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜனங்களை கர்த்தர் கீழ்ப்படுத்தவில்லை. நீங்க ஒரு இடத்துல, ஒரு ஏரியால, ஒரு ஸ்ட்ரீட்ல, ஒரு வில்லேஜ்ல, ஒரு டவுன்ல இருந்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் கர்த்தர் அமெரிக்கையை கட்டளையிடுவார், உங்களை சுற்றி சந்தோஷத்தை கட்டளையிடுவார். உங்களை விரோதமாக யாருமே வரமாட்டாங்க. ஆண்டவர் சொல்வாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் வீழ்ந்தாலும் அது உன்னை அணுகாது. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், அது என்னை அணுகாது, என் குடும்பத்தை அணுகாது,
ஏன்னா என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுதான் அவர் சொல்றாரு, ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். He will subdue the people under us. He will subdue the people under us. அப்புறம் சொல்றாரு, and the nation under our feet. இன்னும் ஒரு வண்டர்ஃபுல் வசனம், the nation under our feet. ஜாதிகளை சுதந்திரமாக தருவாராம். இந்த ஜாதிகளை அப்படி ஜாதிகளை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நமக்கும் கர்த்தருக்குமான உறவு சரியாந்தான். நான் ஸ்டார்டிங்ல சொன்னல, அந்த தொடர்பு, அந்த கனெக்ஷன், அந்த லிங்க், எனக்கும் என் கர்த்தருக்கும் அந்த லிங்க் சரியாந்தான். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, the nation under our feet, இந்த ஜாதிகளை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழும்ப மாட்டார்கள், பொறாமைக்காரங்க எழும்ப மாட்டாங்க, குறை சொல்றவங்க எழும்ப மாட்டாங்க, உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுறவங்க எழும்ப மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்குன்னா, நமக்கும் கர்த்தருக்குமான அந்த டீப் லிங்க், ஒரு பெஸ்ட் லிங்க். அப்படியே எப்போதும் நமக்கும் கர்த்தருக்கும் இந்த ரயில் ட்ராக் தண்டவாளம் இருக்குது இல்லையா, அது எப்படி அப்படியே ரெண்டும் அப்படியே ஒன்றாவே அப்படியே போகும். அந்த மாதிரி நம்மளும் கர்த்தரும் அப்படியே போகும்போது இதெல்லாம் என்ன பண்ணுமா, தானாக விலகி 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 போகும். ஸோ இந்த வருஷத்தில் மனுஷ சூழ்ச்சிகள், தீவினை எண்ணங்கள், கொடியவர்களின் சீரல்கள் இதெல்லாம் என்ன பண்ண போகிறதில்ல, நம்மை சேதப்படுத்தவே போகுவதில்லை. சாலமோன் கூட சிறு வயதில் ராஜாவாக மாறுறார். அவருக்கு அனுபவமே கிடையாது, ஏன்னா சின்ன பையனாக ராஜாவாயிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசத்தில் அனுபவம் உள்ள பலசாலிகள் இருந்தாங்களாம், அதுக்கப்புறம் சேனாதிபதிகள் இருந்தாங்களாம், முதிர் வயதில் மந்திரிகள் இருந்தார்களாம். ஆனால் பாருங்கள், இந்த சாலமோன் இந்த 1 ராஜாக்களை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டோட கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஜனங்களை விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாங்க. யார் மந்திரி கிட்ட கேட்கக்கூடாதா, முதிர் வயதுகிட்ட கேட்கக்கூடாதா, சேனை கிட்ட கேட்கக்கூடாதா, அங்கெல்லாம் கேட்காம அவர் சிறு பையன்தான். ஆனால் கூட யாரை பார்த்து கேட்கிறாராம், ஆண்டவரே ஏராளமான எண்ணிக்கைக்கு அடங்காத இந்த ஜனங்களை விசாரிக்க எனக்கு ஒரு ஞானத்தை தாரும் என்று சாலமோன் டைரக்ட் லிங்க் ஆண்டோட வச்சுட்டாருங்க. இங்கே எங்க அந்த த்ரூ ஃபேர்லாம் கிடையாது, டைரக்ட் ரூட். டைரக்டா சொல்றேன், ஆண்டவரே நீங்க எனக்கு ஞானத்தை தாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, அடடா நீ பார்த்தீங்கன்னா சாலமோன் கார்த்தை கேட்டது அவனோட பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது, உகந்த விண்ணப்பமாக இருந்தது. பல நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற ஜபங்கள், அந்த விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு உகந்ததா இருக்குதா, நம்ம மனசுக்கு உகந்தது தான், ஆனால் கர்த்தருக்கு உகந்ததா இருக்குதா? அப்பதான் ஆண்டவர் சொல்வாரு, நீ உனக்கு நாட்களை, நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு என் ஞானத்தை நான் உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை நான் உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் எழும்பினதும் இல்லை, உனக்கு பின் எழும்போதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரு சிறு பிள்ளை, ஒரு ராஜா, ஒரு சாலமோன், அவரை சுற்றி 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் 1000 பேரை சாராம, மனுஷரை சாராம சாலமோன் கர்த்தரையே சார்ந்து கொண்டார். கர்த்தர் பாருங்க, இன்னும் ஒரு அழகான வார்த்தை, இந்த ஞானம் உனக்கு முன்னோ எழுந்ததில்லை, உனக்கு பின்னோ எழுந்ததில்லை, உனக்கு கொடுத்த அந்த ஞானத்தை நான் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன். இன்னும் ஒரு வாக்குதத்தம், இன்னும் ஒரு உடன்படிக்கை. நம்ம சொல்றோமே, புது வருஷம் வாக்குதத்தை என்ன, புது வருஷம் வாக்குதத்தை என்ன, உடன்படிக்கை என்ன, ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ரைட், ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ரைட், தப்பு கிடையாது. ஆனா இங்க பாருங்க, ஆண்டவர் வாக்கு சொல்றாரு பாத்தீங்களா? ஸோ சாலமோன் மாதிரி ஞானவான் இதுக்கு முன்னாடி எழுவலையா, இதுக்கப்புறம் டில் த எண்ட் அதுக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்களா, எழுவவே மாட்டாங்களா. இது எவ்வளோ பெரிய உடன்படிக்கை இல்லை, இது எவ்வளோ பெரிய வாக்குதத்தம் இல்லை. இந்த மாதிரி உடன்படிக்கை, இந்த மாதிரி வாக்குதத்தத்தை ஒரு மனிதனுக்கு வேற யார் தர முடியும்? ஆண்டவரை தவிர. நம்ம கூட ஜோம் பண்ண சொல்லுவோம், ஆண்டவரே சாலமோன் ஞானத்தை தாரும், ரைட், கேட்கலாம், வி கிளைம் இட், நம்ம கிளைம் பண்ணலாம், தாங்கன்னு கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சாலமோன் உகந்த விண்ணப்பம் பண்ணினார். அது முன்னாடி வசனம் சொல்லுகிறது, இந்த விண்ணப்பம் கர்த்தருடைய பார்வைக்கு உகந்ததா இருந்தது. அப்ப சாலமோன் கூட இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஆண்டாரு. அந்த சீக்ரெட் என்னன்னா, அதற்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. 1 சாமுவேல் 2:8 பார்த்தீங்கன்னா, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து சிறுமையானவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கும் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சிறியவனை புழுதிந்து எடுத்துகிறார். த லார்ட் மேக் புவர், த லார்ட் மேக் ரிச். அவர் எளியவனை எடுக்கிறாரு, குப்பையிலிருந்து எடுக்கிறாரு, சிறியவனை எடுக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, he raises the poor from the dust.
ஒரு குப்பையிலேருந்து எடுக்கிறாராம். இன்னொரு வசனம் சொல்லுது, ஆஷ் ஹீப், குப்பை, ஆஷ் ஹீப், லிஃப்ட் த பெகர் ஃப்ரம் த ஆஷ் ஹீப். குப்பையிலேருந்து எடுக்கிறார். நான் எங்கே இருந்தேன்? குப்பையில். சிறியவங்களா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அப்படி தான் இருக்கிறீங்க. ஆனால் நம்மளை கர்த்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுந்து உயர வைத்து எங்கே உட்கார பண்ணுறாராம்? பிரபுக்களோடு, ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறாராம். இந்த சாலமோனை அப்படி தான் ஆண்டவர் உயர்த்தினாராம். ஸோ இந்த வருடம் வாக்குதத்தங்களின் வருடம், அற்புதங்களின் வருடம், அடையாளங்களின் வருடம், நன்றியின் வருடம். ஆமாங்க, இதெல்லாம் எப்படி சுதந்திரிப்பதற்கு? த்ரூ ப்ரேயர். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. அப்போ நாம் ஜெபம் பண்ணும்போது நம்ம எழும்பி பிரகாசிக்க போகிறோம். இருளின் அதிகாரத்தை உடைக்க போகிறோம். கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய போகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கடந்த வருடம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்க நீ தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அந்நாட்களிலே இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன். என் விண்ணப்பத்தின் ஆவியை, என் ஜெப ஆவியை, என் மன்றாட்டின் ஆவியை அவர்களுக்கு மேலாக ஊற்றுவேன். சரி ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே, அந்த விண்ணப்பத்தின் ஆவி இறங்குவதாக, ஜெபாவி இறங்குவதாக, மன்றாட்டின் ஆவி இறங்குவதாக, கிருபையின் ஆவி இறங்குவதாக. என் நாமம் தரித்த என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சொன்னீங்க ஆண்டவரே. ஒருவேளை யாரெல்லாம் ஆண்டவரே எந்த எதிர்பார்ப்புகளோடு, எந்த ஏக்கங்களோடு வருடங்கள் கடந்தது உண்மைதான், ஆனால் வாழ்க்கையில மாற்றமே இல்லை, முன்னேற்றமே இல்லை, அதே கவலை, அதே கண்ணீர், அதே துக்கம், அதே வேதனை, இது மாற்றங்களே இல்லை என்று கர்த்தாவே புலம்பிக் கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கு மேல இயேசுவின் வல்லமை கடந்து வரும்படியா, இயேசுவின் அக்கினி கடந்து வரும்படியா, பரலோக பொக்கிஷங்கள் கடந்து வரும்படியா, அந்தகார புதையல்கள் கடந்து வரும்படியா. அப்பா நீங்க சொன்னீங்களே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் சொன்னீங்களே. ஒருவேளை வியாதியோடு ஆண்டவரே இந்த செய்தி யாராவது கேட்டுக் கொடுத்தா அவர்களுக்கு மேல கிளையாத்தின் பிசின் தைலம் இயேசுவின் இரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதியின் கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினால சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களில இயேசுவின் வல்லமை, இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்ல இரத்தம் இறங்கட்டும், கல்வாரி இரத்தம் இறங்கட்டும். இந்த செய்திக்கு பிறகு அநேகர் சாட்சியா எழும்பட்டும். என் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஒருவேளை கடன் கட்டுகளினால இவ்வளவு கடன் இருக்குது என்று வேதனையோடு நான் ஏன் வாழறேன், நான் தற்கொலை பண்ணிக்கொள்ள போய் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். அப்பா அப்பா, நீங்க பொய் சொல்ற தேவன் இல்லையே, நீங்க மனம் மாறுகிற மனப்புத்திரன் இல்லையே, நீங்க சொல்லியும் செய்யாது இருக்கக்கூடிய தேவனும் இல்லையே. அப்படியானால் உங்க வார்த்தையை மட்டும் ஆண்டவரே அப்பா, நீங்க எப்படி வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்குறீங்களே. இது யாரெல்லாம் எதற்காக காத்திருக்கிறாங்களோ வார்த்தையை அனுப்புகிறோம். அவர் தமது வார்த்தையை அனுப்பி விடுதலை ஆக்குகிறார், அவர் தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். ஆம் ஆண்டவரே, ஆறுதலின் வார்த்தைகள், தேர்தலின் வார்த்தைகள் ஒவ்வொரு இருதயத்தில் ஊடுருவி செல்லட்டும். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொன்னீங்களே, இந்த வேளை தேற்றுங்க ஆண்டவரே, ஆற்றுங்க ஆண்டவரே. இந்த வருடம் முழுவதும் சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.